அழகான பூந்தோட்டத்தில் மாயான ஒரு தேனி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த தேனி எப்பவும் தேன் எடுக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு துரு துருன்னு சுற்றிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் அது தேன் எடுத்துகிட்ருக்கப்போ யாரோ ஒருத்தர் தூரத்தில் அழுகிற சத்தம் கேட்டுச்சு. இங்கேருந்து இந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லி மாயா தேடிக்கிட்டே போச்சு. அப்போது ஒரு பறவை ஒன்று முள்ளில் மாட்டிக்கிட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அழுதுட்டு இருந்துச்சு. மாயாவும் வேகமாக அங்கே போய் அந்த முள்ளெல்லாம் மெதுவாக எடுத்து விட்டு அந்த பறவையை காப்பாற்றி பக்கத்தில் இருக்க ஒரு கிளையில் உட்கார வச்சிடுச்சு. மாயா அந்த பறவைக்கிட்ட கேட்டுச்சு, நீ எப்படி இந்த முள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பறவை சொல்லிச்சு, நான் பாட்டு பாடிக்கிட்டே சந்தோஷமாக பறந்து வந்துட்டுருந்தேன். அப்போது இந்த மரக்கிளையில் இடித்து கீழே விழுந்துட்டேன். அப்போ தான் முள்ளில் மாட்டிக்கிட்டேன். நீ வந்து தான் என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லி அந்த பறவையும் சொல்லிச்சு. அப்போது அந்த பறவைக்கு காயம்பட்ட இடத்துலலாம் நிறைய ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. மாயா வேகமாக போய் கொஞ்சம் மருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பறவைக்கு போட்டு விட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட கூட்டில் சேர்த்து வச்சுருந்த தேனை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பறவைக்கு கொடுத்துச்சு. இப்போது சீக்கிரமாகவே அந்த பறவைக்கு அந்த காயம் எல்லாம் ஆறிடுச்சு. மாயா பூக்கள்லேருந்து எப்படி தேன் எடுக்கிறேங்கிற விஷயத்த பறவைக்கிட்ட சொல்லிச்சு. பறவையும் இந்த உலகத்தை எப்படி பார்த்து ரசிக்கிறேங்கிறதும் உயரத்துலேருந்து பார்க்குறப்போ உலகம் இவ்வளோ அழகாக இருக்குங்கிற விஷயத்தையும் மாயா கிட்ட சொல்லிச்சு. 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டேவும் நல்ல நண்பர்களாக மாறிட்டாங்க. உதவி சின்னதோ பெருசோ அது சரியான நேரத்தில் கிடச்சா சின்ன உதவி கூட ரொம்ப பெருசாகிடும். மாயா சரியான நேரத்தில் வரப்போய் தான் அந்த பறவையை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. நாமளும் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு செய்யணும். ஓகேவா குட்டீஸ்? கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய் பாய்.